கனமழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மீண்டும் நமக்கு தீவிரம் அடைய போகுது. காலை மற்றும் பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துட்டு போயிடாதீங்க. மழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் நிச்சயமாக பதிவாகும். அடுத்த டார்கெட் நமக்கு டெல்டா தானாங்க. ஏன்னா மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நவம்பர் 4, 5, 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் மழை பொழிவு ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் மீண்டும் கனம் முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் சற்று பாதிக்க